அதாவது பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கேரளா எல்லையில் அமைந்த நாடுகாணி சோதனை சாவடியில் வந்து இன்று காலை வந்து இ பாஸ் சோதனை வந்து நடைபெற்று வந்தது. இந்த இ பாஸ் சோதனையான நடைபெற்று வரும் நிலையில பாத்தீங்கன்னாக்க அந்த இயந்திரம் வந்து பழுத ஏற்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் பழுது ஏற்பட்டுள்ள காரணத்துல வந்து இங்க வந்து போக்குவரத்து நெரிசல், ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. இதனால் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரமாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இரண்டு புறமாகவும், அதாவது கேரளாவிலிருந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வர வாகனங்களும், நீலகிரி மாவட்டத்திலிருந்து கேரளா செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து போக்குவரத்து நிறுத்தத்தினால் வந்து வாகனம் ஆங்காங்கே நிறுத்த வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த இ பாஸ் சேவையானது, அதாவது அந்த அதிகாரியிடம் கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நெட்வொர்க் இஷ்யூ ஏற்பட்டுள்ளது காரணத்தினால் வந்து இ பாஸ் சோதனை வந்து சோதனைக்க முடியவில்லை என்று கூறுகின்றனர். இதனால பார்த்தோம்னாக்க அவர்கள் காமிக்கக்கூடிய அவர்கள் பெற்றுள்ள இ பாஸ்களை வந்து அவர்கள் மேலும் வந்து ஸ்கேன் செய்ய முடியாத காரணத்தினால் வந்து பல மணி நேரம் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க காலை நேரம் என்பதால் பார்த்தோம்னாக்க சிறுவர்கள் மற்றும் வந்து வயதானவர்கள் வந்து அவர்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்குள் ஆளாகி உள்ளனர். எனவே பாத்தீங்கன்னாக்க அந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்கள் வந்து நாங்கள் இ பாஸ் எடுத்தும் வந்து இவ்வளவு மணி நேரம் வந்து இந்த வெயிலிலும் நாங்கள் காத்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து மாவட்ட நிர்வாகம் இதற்கு வந்து உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வை வந்து காண வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தர உள்ள காரணத்தினால் வந்து ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறதுனால வந்து சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள் ஆளாகி வருகின்றனர்.